வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப முக்கியமான தகவல் வந்து வெளியே இருக்குது. ஸோ எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே இதை கம்பல்சரி கேளுங்க. இமேஜாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ புரியல அப்படின்னா அந்த இமேஜை பார்த்துட்டு கிளியராக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆடியோஸும் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. கேட்டு ஓட் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓட்டு வந்து இமிடியேட்டாக 24 ஹவர்ஸில் எல்லோரும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நைட்டு ஒரு 3-4 மணியோட டைமு, அதுக்குள்ளே இவ்வளோ மக்கள் செய்யணும். ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே ஆக்டிவாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. ஸோ கவனமாக எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற ஒரு பிக்சர் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குன்னா அதுக்குள்ளே ஓனர், பிரான்ச் மேனேஜரு, டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கான பேமெண்ட் எப்படி எவ்வளோ வரும், அந்த பேமெண்ட் வந்து யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத முதற்கொண்டு இதில் கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு புரியல அப்படின்னாலும் கூட இந்த ஆடியோஸை கிளியராக நம்ம கேட்குறதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஆடியோஸ்லாம் அது சம்மந்தமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளான் வந்து மூணாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 3 கேட்டகரி. யாரால் எது செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைனிங் பீரியடில் என்னென்ன எப்படி ஒர்க்கு இருக்கும், மேக்ஸிமம் ட்ரைனிங் பீரியடு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே மாதிரியான ஒர்க்கு இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அதில் வந்து பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கான பேமெண்ட் எவ்வளோ வரும்ன்றதும் இதில் 3 கேட்டகரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இது யாரால் என்ன ஒர்க் செய்ய முடியுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்றது நம்ம ஃப்யூச்சரில் நோட்டீஸ் போர்ட்லேயே சொல்லுவாங்க. கவனமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அடுத்தது ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஃப்டர் ட்ரைனிங் என்ன இன்கம் வரும் அப்படின்றதும் நம்மளுக்கு இமேஜ் மூலிமா நம்மளுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா அந்த பிளான் சம்மந்தமான ஆடியோ கிளியராக இருக்குது. இது எல்லாமே கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலிமா என்ன நம்மளுக்கு இன்கம் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது அப்படின்றதும் இந்த இமேஜ் மூலிமா சொல்லியிருக்காங்க. வித் ஆடியோவும் கேளுங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு இமேஜ்லையும் ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்ல வந்திருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, அதாவது ஃபஸ்ட்டு பிளான், செகண்ட் பிளான், தேர்ட் பிளான் 3 விஷயம் இருக்குது இல்லைங்களா. ஸோ 3 விஷயத்துலையும் எவ்வளோ டைம் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகபட்சமாக. ஸோ அதன் மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வரும்ன்றது முதற்கொண்டு நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வித் ஆடியோ இமேஜோட. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் கேட்டுக்கலாம். ஏன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டில் வந்து 5000 பேரும், அதாவது 5000, அதே போல் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதுலேயும் பார்த்திங்கன்னா 5000 மெம்பர் எடுக்கிற மாதிரியும், மேக்ஸிமம் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் வந்து 2 lakhs மக்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த கேட்டகரி நம்மளால் முடியுமோ அதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. அது சம்மந்தமான ஆடியோஸ் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஒர்க்கெலாம் நம்ம கவர்மெண்ட் ஓகே சொல்லுது, எதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்றது முதற்கொண்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வித் இமேஜோட நம்மளுக்கு. ஸோ இந்த ஆடியோ மூலிமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே கேளுங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. எல்லாமே நீங்கள் கேட்குறதன் மூலிமா தான் நம்ம கிளியரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஓட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு பெட்டராக இருக்குது, நான் வந்து இதில் கம்பெனி சொல்கிற இந்த கண்டிஷனோட நான் ஒர்க் பண்ண தயாராக இருக்கேன், எஸ்பிஓவுக்கு மேலே நம்பிக்கை இருக்குன்றவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனும், இல்லை சார் என்னால் முடியாது, அந்த அளவுக்கு அந்த கண்டிஷனும் என்னால் செய்ய முடியாது, ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றவங்க செகண்ட் ஆப்ஷன் செஞ்சுக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டு மீன்ஸ் நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணீங்களோ எஸ்பிஓக்கு, ஸோ அதுவும் நீங்கள் இதுக்கு முன்னே ஏதாவது ஏர்ன் பண்ணி சம்பாதிச்சு வச்சுருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் டேக்ஸ் போக. சரிங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வரும், அப்புறம் யாரெல்லாம் அந்த கீழே இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் வரும் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஒர்க் பண்ணுறவங்க எந்த கேட்டகரியில் எப்படிலாம் சூஸ் பண்ணி பண்ண போகிறோன்றது அடுத்தடுத்து நம்மளுக்கு ஆடியோவில் சொல்லுவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 21 minutes ஆடியோ கம்பல்சரி எல்லாருமே கேட்கணும். ஏன்னா யதார்த்தமாக என்ன விஷயன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க.
ஸோ எல்லா வீடியோ ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டு அந்த இமேஜஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். ஸோ கம்பல்சரி வந்து எல்லாருமே ஓட் பண்ணணும் அப்படின்றத கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிற மக்கள் தான் நம்ம எஸ்பிஓக்கு வேணும் அப்படின்றது தான் மெயினாக ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போல் ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 24 ஹவர்ஸில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ A to Z எல்லா ஆடியோவும் கேட்கும் பட்சத்தில் உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் உங்களுக்கே தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கிளியராக எல்லா விஷயமும் இருக்குது. இதில் எதுவுமே மிஸ் பண்ணாமல் கவனமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் இருக்கிற அந்த போல் ஆப்ஷன், ஓட் ஆப்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ரெண்டுத்தில் எது பண்ணாலும் சரி கவனமாக பண்ணுங்கள். இத்தனை நாள் வெயிட் பண்ணோம், ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணுறோமா, இல்லை போதும் எனக்கு அமௌண்ட்டு ரிட்டர்ன் கொடுத்து வெளியே போக போகிறோம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க ஓன் ரிஸ்க் மூலிமா இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை எங்களால் முடியாதுங்க அப்படின்றவங்க வெளியே வந்துக்கலாம். ஸோ யாருமே இந்த இடத்துல கட்டாயம் அப்படின்ற விஷயம் எங்கேயுமே சொல்லப்படலை. அப்படி யாருமே நம்ம ஒரு லீடராக இருக்கட்டும், ஒரு ஸ்பான்சராக இருக்கட்டும், யாருமே அந்த விஷயம் சொல்ல போகிறதில்ல. ஸோ அது அவங்கவுங்க விருப்பம், அதன்படி நம்ம வந்து செய்யலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்குன்னா உங்கள் டீமில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.